வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய வணக்க மாதத்தின் 7வது நாளில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்று நாம் இயேசுவின் இருதயம் தாழ்ச்சிக்கு ஆசிரியர் என்பதை பற்றி சிந்திக்கப் போகிறோம். இந்த பயணம் முழுவதும் உங்கள் உள்ளத்தை மாற்றும் ஒரு அழகான அனுபவமாக இருக்கட்டும். வருந்தும் உள்ளங்களுக்கு ஆறுதல் அளிக்க, வலிமையற்றவர்களுக்கு நம்பிக்கை நல்க, இழந்தவர்களுக்கு மீட்பு தர இயேசுவின் திரு இருதயம் நம்மை அழைக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்று நீங்கள் ஏதேனும் சுமையோடு இருக்கின்றீர்களா? உங்கள் மனதை கிழித்துக் கொண்டிருக்கும் ஏதேனும் கவலை, துக்கம், பயம் இருக்கிறதா? குடும்பத்தில் உள்ள சிக்கல்கள், நெஞ்சை வதைக்கும் நோய்கள், வேலை இல்லாமல் திணறும் நிலை, தவறிப்போன உறவுகள், குழந்தைகளுக்காக ஏங்கும் தாய் இதயம். திரு இருதய ஆண்டவரை நோக்கி கூறுங்கள், அவர் பதில் அளிப்பார். இன்று உங்கள் ஜெபங்களை மட்டுமல்ல, உங்கள் இதயத்தையும் அவரிடம் ஒப்படையுங்கள். நாம் இங்கே ஒன்று சேர்கிறோம். நம்பிக்கையோடு கேளுங்கள். உங்கள் ஜெப கோரிக்கைகளை கீழே கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இன்றைய தியான சிந்தனை, இயேசுவின் திரு இருதயம் தாழ்ச்சிக்கு ஆசிரியர். அன்பார்ந்தவர்களே, மத்தேயு 11:29 இயேசு சொல்கிறார், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. இயேசுவின் திரு இருதயம் அது அன்பின் சிகரம்தான். ஆனால் அதை விடவும் ஆழமாய் தோன்றுவது ஒன்று இருக்கிறது, அவரது தாழ்மை. அவர் ஒரு ராஜாவாக இருந்தும் ஒரு பணியாளராக வாழ்ந்தார். அவர் எல்லா பாவங்களுக்கும் நிவாரணமாயிருந்தும் தன்னை தாழ்த்தி மனிதர்களுக்குள் வாழ்ந்தார். அவர் செய்தது வெறும் அற்புதங்கள் மட்டுமல்ல, அற்புதமான தாழ்மையோடு வாழும் ஒரு உதாரண வாழ்க்கை. இயேசு தாழ்மையின் முழு உருவமாய் திகழ்ந்தார். இயேசு இறைவனாக இருந்தும் வானத்தின் மகிமையை விட்டு விலகி மரியாவின் பிள்ளையாக ஒரு எளிய குடிசையில் பிறந்தார். அவர் வாழ்ந்தது அரச மாளிகையில் அல்ல, ஒரு குடிலில். அவர் வாழ்க்கையின் வழி எல்லா பொதுமக்களுடனும், பாவிகளுடனும், ஏழைகளுடனும். அவர் வலிமையோடு இருந்தும் அதிகாரத்தை தேடவில்லை, சேவையை தான் தேடினார். கடைசியில் அவர் தன்னை ஒரு அடிமையாக மாற்றிக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த மரணம்தான் தாழ்மையின் உச்ச நிலையாய் மாறியது. நம்மை போல வாழ்ந்து நம்மிடம் இருந்து பாவத்தை நீக்கினார். அவர் தம்மை வெறுக்கிறவர்களுக்கே மன்னிப்பை வழங்கினார். இதுவே தாழ்மை. திரு இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது தாழ்மை. இயேசுவின் திரு இருதயம் எப்போதும் அழகாய் ஓர் உண்மையை கூறுகின்றது. நான் வலிமை கொண்டவர், ஆனால் வலிமையற்றவருக்கே தலை குனிவேன். நான் ராஜா, ஆனால் உன் அடிமையாகவும் இருக்க தயார். அவரது இருதயம் நம்மை குற்றமிடவில்லை, பதில் சொல்லவில்லை, தன்னை உயர்த்தி கொள்ளவில்லை, புரிந்து கொள்ள மட்டுமே முனைந்தது. அந்த இருதயம் ஒரு புண்ணிய பாதையை காட்டுகிறது. அழகு இருக்கிறது எளிமையில், பெருமை இருக்கிறது தாழ்மையில். இயேசுவின் திரு இருதயம் நம்மை நோக்கி அழைக்கும் அழைப்பு என்னவென்றால், இன்றைய உலகம் நம்மை மிகவும் உயர்நிலை பதவிகள், புகழ், செல்வம் என்பவற்றில் வாழ தூண்டுகிறது. ஆனால் இயேசு வேறு பாதையை காட்டுகிறார். தாழ்ந்தவர்களுக்கு மேலோங்கும் ஒரு ராஜ்யம். நீங்கள் எளிமையாய் வாழ்ந்தால், மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தால், வெறுப்புக்கு பதிலாக கருணையை காட்டினால்,
அப்போதுதான் நீங்கள் இயேசுவைப் போல வாழ்கிறீர்கள். இன்று நாம் எவ்வளவு தாழ்மையாக இருக்கின்றோம். இன்னொரு நபரின் வெற்றியை பார்த்தால் நம் இதயம் மகிழ்கின்றதா? நம்மை விமர்சிக்கும் போது நம்மால் அமைதியாய் இருக்க முடிகின்றதா? இறைவனிடம் நாம் எளிமையாய் சாய்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். தாழ்ச்சி, அதுதான் இயேசுவின் திரு இருதயத்தில் ஒளிந்திருக்கும் பாடம். இயேசுவின் திரு இருதய பக்திக்கு திருவிவிலிய அடிப்படை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதயத்தின் மீது நம் பயணம் தொடர்கின்றது. அந்த பரிசுத்தமான இதயம் எல்லா மனிதர்களையும் கட்டி அழைக்கும் ஒரு அன்பின் ஒளி. இன்றைய திருவிவிலிய வார்த்தைகள் அந்த அன்பின் ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வார்த்தை. என் கடவுளே, நீர் இதயத்தை ஆய்ந்தறிபவர் என்றும் நேரியவற்றை நாடுபவர் என்றும் நான் அறிவேன். இயேசு நம் இதயங்களை ஆய்ந்து அறிகின்றார். நாம் மறைத்துக் கொள்ளும் துக்கங்களையும் கண்ணீர் கலந்த ஆசைகளையும் அவர் உளமாற காண்கின்றார். அவர் விரும்புவது ஒரு நேர்மையான இதயம், தாழ்மையும் விசுவாசமும் நிறைந்த மனம். 2வது யோபு 9ஆம் அதிகாரம் 4ஆம் இறை வார்த்தை. இறைவன் உள்ளத்தில் ஞானமுள்ளவர், ஆற்றலில் வல்லவர். இயேசுவின் திரு இருதயம் ஞானத்திற்கும் வல்லமைக்கும் ஒரே இடம். அதில் அருள் உள்ளது, அதில் வெளிச்சம் உள்ளது. அது நம்மை நடத்தும் ஒவ்வொரு பாதையிலும் நம்மை பாதுகாக்கின்றது. 3வது இறை வார்த்தை திருப்பாடல்கள் 9ஆம் அதிகாரம் 1ஆம் இறை வார்த்தை. இறைவனுக்கு என் முழு இதயத்துடன் நன்றி செலுத்துவேன். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன். நம் வாழ்வில் நிகழும் ஒவ்வொரு சிறிய சிறிய அற்புதத்திற்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதுவே இயேசுவின் திரு இருதயத்தின் பிரதிபலிப்பு. புகழும் நன்றியும் தான் உண்மையான பக்தியின் ஆரம்பம். 4ஆம் இறை வார்த்தை திருப்பாடல்கள் 16ஆம் அதிகாரம் 9ஆம் இறை வார்த்தை. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. இயேசுவின் திரு இருதயத்தை தீவிரமாக நோக்குகின்ற ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி ஒரு புனித வழியாக மலர்கிறது. அந்த மகிழ்ச்சி உலகம் தராத ஆனந்தம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய திருவிவிலிய வார்த்தைகள் நம்மை ஒரு புதிய ஒளிக்கு அழைத்திருக்கலாம். இப்போது உங்கள் இதயத்தை திறந்து வைத்து அந்த பரிசுத்த இதயத்தோடு இணைந்திருங்கள். ஜெபம். இயேசுவின் பரிசுத்த திரு இருதயமே, அன்பின் ஆழத்திலும் தாழ்மையின் உச்சத்திலும் நீர் வாழ்ந்தீர். நீர் வானத்தின் மகிமையை விட்டு மண்ணின் அழுக்கிலும் வலியிலும் பிறந்தீர். மகிழ்ச்சிக்கு பதிலாக நீர் ஏழ்மை துன்பத்தை தழுவினீர். பெருமைக்கு பதிலாக தாழ்மை மட்டுமே உங்களது பொலிவாக இருந்தது. இன்று உமது திரு இருதயத்தின் முன்னிலையில் நாங்கள் எங்களுடைய அகந்தையையும் எங்கள் பெருமைப்படும் எண்ணங்களையும் ஒப்படைக்கின்றோம். எங்களது இருதயங்களை தாழ்த்தி உங்களைப் போலவே எளிமையாக வாழ நாங்கள் அருள் புரியும். நீர் தழுவிய சிலுவைதான் எங்களுக்கு தாழ்மையாய் வாழும் வழியை முன்னிட்டு காட்டுகிறது. அந்த வழியில் நாங்களும் புனிதமாய் நடக்க உம்முடைய தூய ஆவியால் எங்களை வழி நடத்தும். இயேசுவின் திரு இருதயமே, இன்று உமக்கு முன் நிற்பவர்கள் பல்வேறு சுமைகளோடு இருக்கின்றார்கள். குடும்ப பிரச்சனைகள் காரணமாக துன்புறும் வீடுகள், வேலை இழந்தவர்கள், எதிர்காலம் பற்றிய அச்சத்தோடு நிற்கின்றார்கள். நோயாளிகள், மன அழுத்தம், ஏமாற்றம், தனிமை,
போன்ற உள் போராட்டங்களில் துவளும் உள்ளங்கள். இவர்கள் அனைவரையும் உம்முடைய தாழ்மையான இருதயத்தினால் தீட்டப்பட்ட கருணையினால் கண்ணோக்கும். அவர்கள் வலியில் கூட உம்முடைய அமைதியை அருளும். அவர்கள் தாழ்வில் கூட உம்முடைய வலிமையை அளித்திடும். அவர்கள் தூக்க முடியாத சுமைகளை உம்முடைய திரு இருதயத்தில் வைத்து தாங்கிடும். இயேசுவே, உமது திரு இருதயத்திலிருந்து பாயும் அந்த தாழ்மையின் புனித ஓட்டம் எங்களை வருடட்டும். என் அகந்தையை நீக்கி எளிய இருதயத்துடன் வாழ எங்களுக்கு உதவும். நான் நானாக இல்லாமல் நீயே என்னுள் வாழும் வகையில் என்னை மாற்றும். உமது திரு இருதயத்தை போல தாழ்ச்சி உடையவராக என்னை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமேன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திரு விழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திரு பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடம் இருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும். 2. கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக இயேசுவின் இனிய திரு இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும்.
இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமேன். 7ஆம் நாள். இயேசுவின் திரு இருதயம் தாழ்ச்சிக்கு ஆசிரியர். இயேசுவின் திரு இருதய பக்தியானது நமது ஆண்டவருடைய புண்ணியங்களை பின்பற்றி நம்முடைய அன்பை அவருக்கு காண்பிப்பதில் அடங்கியிருக்கிறது. நமது புண்ணியங்களுக்குள்ளே தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை விசேஷமாய் நமது ஆண்டவர் கற்பிக்கிறார். தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவருடைய அளவில்லாத மாட்சிமையையும் நமது ஒன்றுமில்லாமையையும் நாம் அவர் பேரில் முற்றும் சார்ந்திருக்கிறோம் என்பதையும் அங்கீகரிப்பதே தாழ்ச்சிக்கு அடித்தளம். ஆத்தும சரீர விஷயங்களில் நாம் எவ்வித நன்மைகளை கொண்டிருந்தாலும் அல்லது நாம் எவ்வளவு சீரும் செல்வமும் உடையவர்களாயிருந்தாலும் அவைகளெல்லாம் நமது ஆண்டவர் நமக்கு தயவாய் கொடுக்கும் கொடைகளேயன்றி வேறல்ல. இந்த நற்கொடைகளை எப்படி உபயோகித்தோம் என்று நாம் கண்டிப்பாக கணக்கு கொடுக்கும்படியாயிருக்கும். இவையெல்லாம் ஆண்டவரிடம் இருந்து நமக்கு வருகின்றன. எல்லாம் அவருக்கே சொந்தம். நமது பாவங்கள், நமது குற்றங்குறைகள் இவைகள்தான் நம்மிடம் இருந்து வருபவை. நமது கண்ணுக்கு முன்னால் எப்போதும் இருக்க வேண்டிய உண்மை இது. நாம் எவ்வளவு வசதி படைத்தவராயிருந்தாலும், எவ்வளவு நற்குணங்கள் அமைந்தவர்களாயிருந்தாலும், மனிதர்கள் நம்மை புகழ்ந்து பாராட்டினாலும் நாம் பெருமைப்படுவதற்கு பதிலாய் சகல கொடைகளுக்கும் ஊற்றாகிய இறைவனுக்கு எல்லா புகழ்ச்சி வணக்கங்களும் உரியவை என்று எண்ண வேண்டும். ஆதலால் மற்றவர்களை விட இறைவன் நமக்கு அதிகம் கொடுத்திருந்தால் அவருக்கு நன்றியும் வணக்கமும் செய்து நமது அயலார் மட்டில் மிகுந்த மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்த பெறுவர். தாழ்ச்சி எவ்வளவு முக்கியம் என்றால் எல்லா புண்ணியங்களுக்கும் அது அடித்தளமாயிருக்கிறது. வேறில்லாத மரம் ஒரு சிறு காற்று அடித்ததும் கீழே விழுகிறது போல் தாழ்ச்சி இல்லாமல் மற்றெந்த புண்ணியமும் நிலைத்திருக்க மாட்டாது. தாழ்ச்சியானது விண்ணுலகில் நுழைய அவசியம் என்கிறார் புனித கிரெகோரியார். அகங்காரம் மற்றும் சுயநலம் போல் வேறெதுவும் ஆத்துமத்தை நித்திய அழிவுக்கு கொண்டு போகிறது இல்லை என்று தூய கிறிஸ்தோம் அருளப்பர் சொல்லுகிறார். தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு தமது அருட்கொடையை அளிக்கிறார் என்கிறார் புனித யாகப்பர். தாழ்ச்சி புனிதர்களுக்கு மட்டும்தான் என்றும் சாதாரண கிறிஸ்தவர்களுக்கு தேவையில்லை என்பதும் தவறு. ஆத்தும மீட்புக்கு எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் தாழ்ச்சி அவசியம் என்பதை மறந்து போகக்கூடாது. தாழ்ச்சி என்கிற புண்ணியந்தான் நமக்கு இரட்சணியமாகும். இதுதான் நம்முடைய துர்குணங்களோடு நாம் எதிர்த்து போராடவும், நம்முடைய பாவ அக்கிரமங்களின் நிமித்தம் நாம் தண்டனைக்கும் நிந்தை அவமானங்களுக்கும் உரியவர்கள் என்பதை ஞாபகப்படுத்தவும் உதவும். இயேசு தமது வார்த்தையை விட
தமது முன் மாதிரிகையால் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை காண்பிக்கும் பொருட்டு தமது தேவ மகத்துவத்துக்கு சரியான புகழுடன் இவ்வுலகில் வந்து தோன்ற சம்மதிக்கவில்லை. பெத்லெகேம் ஊரிலுள்ள ஓர் எளிய மாட்டு கொட்டிலை தெரிந்து கொண்டார். திருப்பாடுகளின் போதுதான் இயேசுவின் திரு இருதயமானது தாழ்ச்சி என்னும் புண்ணியத்தில் மிகவும் வியக்கத்தக்க முன் மாதிரிகையை நமக்கு காட்டுகிறது. நிந்தை அவமானங்களால் நிரப்பப்பட்டு சிலுவையின் சாவுக்கு தீர்வையிடப்பட்ட திவ்ய இயேசு இந்த வேதனைகளை எல்லாம் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு மிகுந்த அன்போடு தமது தேவ பிதாவுக்கு அவைகளை ஒப்பு கொடுத்தார். திவ்ய இயேசு நாம் நமது மகிமையை தேடுகிறதில்லை என்று உச்சரித்த தமது தெய்வீக வார்த்தையின்படி தமது ஆயுள் காலமெல்லாம் நடந்து வந்தார். தாழ்ச்சிக்கு திவ்ய மாதிரிகையான இயேசுவை நாம் பின்பற்ற நமக்கு தைரியமில்லை என்று உணர்ந்தால் நாம் நமது பேரில் கொள்ளும் மோசமான எண்ணங்களை சில ஜெபங்களாக இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். கடைசியாய் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், நமது சுய மகிமைக்காகவும் மனித புகழ்ச்சிக்காகவும் உழைக்கிறதற்கு பதிலாய் மோட்ச மகிமைக்காக உழைப்போம். வரலாறு: இயேசுவின் திரு இருதய பக்தி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைகிறதையும் அத்தகு இருதயத்துக்கு புகழ்ச்சியாக புது தேவாலயங்கள் கட்டப்படுகிறதையும் நாம் பார்க்கும்போது நமக்கு இது மிக சந்தோஷம் வருவிக்க வேண்டும். தென்னிந்தியாவில் ஓர் அழகான பெரிய தேவாலயம் இந்தியாவின் மீட்புக்காக மன்றாடும் இயேசுவின் திரு இருதயத்துக்கு புகழ்ச்சியாக கட்டப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டது. மிக்க விலை உயர்ந்த இயேசுவின் திரு இருதய சுரூபத்தை ஆபரணமாக கொண்டிருந்த இந்த ஆலயமானது நகரின் தலைவாசலில் ஒரு அழகிய குன்றின் மேல் நிற்கிறது. வானளாவிய இந்த உயர்ந்த சிம்மாசனத்தின் மீது வீற்றிருக்கும் இயேசுவின் திரு இருதயமானது தமது தெய்வீக கொடையை சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள் மீதும் இன்னும் தென்னிந்தியாவின் மற்றெல்லா மாநிலங்களின் மீதும் பொழிந்து வருகிறது. இயேசுவின் திரு இருதய பக்தர்களும் மரி அன்னையின் மக்களாகிய பல திரு யாத்திரைக்காரர்களும் இந்த புனிதப்படுத்தப்பட்ட இடத்தை அடிக்கடி சந்திக்க வருகிறார்கள். புனித மரியன்னை மோட்சத்திற்கு கொண்டு போகப்பட்ட திருவிழாவுக்கு முந்தின நாள் இரவில் திரு யாத்திரைக்காரர்கள் தேவ தாயாருடைய தேவாலயத்தை விட்டு கொடைக்கானல் பட்டணத்தின் வீதி வழியே ஜெபம் செய்து கொண்டு தூரத்தில் உள்ள இயேசுவின் திரு இருதய ஆலயத்துக்கு மெதுவாய் நடந்து பொழுது விடியும் முன் போய் சேருவார்கள். திரு யாத்திரை ஸ்தலம் போய் சேர்ந்ததும் தங்கள் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் திரு இருதயத்துக்கு ஒப்பு கொடுத்து அங்கே நடக்கிற ஆடம்பர திருப்பலியில் கலந்து ஒப்பு கொடுத்து தேவ நற்கருணை உட்கொள்கிறார்கள். எந்தெந்த இடங்களில் தமது திரு இருதயத்துக்கு வணக்கம் புரிவார்களோ அந்தந்த இடங்களில் தமது ஏராளமான அருட்கொடைகளை பொழிவதாக இயேசுவின் திரு இருதயம் தூய மார்க்ரீத் மரியாவுக்கு வாக்குறுதி கொடுத்தது போல் கொடைக்கானல் பட்டணத்திலும் இந்த வாக்குறுதி நிறைவேற்றி வருகிறது. இந்த ஆலயம் திரு இருதயத்துக்கு ஸ்தோத்திரமாக கட்டி முடிந்த சில வருடங்களுக்குள்ளாக இந்த பட்டணத்தில் வருடா வருடம் பலர் மனம் திரும்புவதையும் மீட்பு பாதைக்கு வந்து சேருகிறதையும் பார்க்கிறவர்களுடைய மனம் சந்தோஷத்தால் பூரித்து ஆறுதல் அடைகிறது. இந்தியாவின் மீட்புக்காக மன்றாடும் இயேசுவின் திரு இருதயத்துக்காக கட்டப்பட்ட இந்த பக்தி அழகு நிறைந்த ஆலயத்தில் போய் வேண்டிக் கொள்கிற திரு யாத்திரைக்காரர்கள் வழியாய் திரு இருதயமானது தமது ஆசீர்வாதத்தை அவர்கள் வசிக்கிற ஊர்களில் எல்லாம் பொழியும் என்பது உறுதி. செயல்: நீ செய்யும் நன்மைகளால் உனக்கு வரும் பலனை இழந்து போகாதபடி நீ செய்கிற புண்ணியத்தை வேறு நபர் அறியாமல் செய். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள் கொடுக்கப்படும்,
தேடுங்கள் அகப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றியிருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தினின்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும், சகல நன்மைகளுக்கும் பேரு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய திரு இருதயத்தினின்றல்லாமல் வேறு யாரிடத்தினின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய் நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன்? ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்ப துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீரல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னி தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆவலாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புண்ணியத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மனநோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பியிருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பியிருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில்
தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆக செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மைத்தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பாற செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன்.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.